ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டியான ரெசிபி பார்த்துடலாம். சோயா சங்க்ஸ் கிரேவி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சோயா சங்க்ஸ் கிரேவியில் வந்துட்டு நம்ம மசாலா மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு, 2 டீஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாமே ஆட் பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோயிலேருந்து தண்ணி வரும். அது எந்த அளவுக்குன்னு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா வந்துட்டு ஒரு மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு. இதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயாவை அதில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சோண்டு அடி பிடிக்கும். நீங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு அது வந்துட்டு மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணக்கப்புறமா இது கொஞ்சோண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு 4 பச்சை மிளகா நடுவில் கீறின மாதிரி இருக்கணும், அது ஆட் பண்ணணும். இது கூட வந்துட்டு மறுக்கா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய் பொடி, இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் தான் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் வந்துட்டு நல்லா ஃபைனாக வந்துட்டு அரைச்சி அதையும் ஊற்றினக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. ஸோ இந்தளவுக்கு ஆனக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா சோயெல்லாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ அது எந்தளவுக்கு தேவையானோ பார்த்து போட்டால் போதும். நல்லா கொதிச்சக்கப்புறமா பச்சை வாசனை போனக்கப்புறமா நீங்கள் செஞ்சு வச்சுருக்க சோயாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த அளவு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பை காய்ஸ், மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.